பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தராலே இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. இன்னும் அதிகமான மேன்மைகளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து வேதத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி எப்படியெல்லாம் நடக்கணும், யாரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தருவாராக. உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். சுவிசேஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களிடத்திலே கொடுக்கப்பட்டது, இன்றைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்புங்க என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப எல்லா ஜனத்திற்கும், எல்லா கிராமத்திற்கும், வீடு வீடாக சென்று ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் சொல்லுவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவரை வழியாக, சத்தியமாக, ஜீவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்றார். அதாவது அவர் சொன்ன வசனத்தை கடைப்பிடித்து வாழ்ந்தார், அவர் சொல்லியிருக்கின்ற உவமைகளை கடைப்பிடித்து வாழ்ந்தார். பரலோகத்திற்கு வருவதற்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களையும் கடைப்பிடித்து வாழ்ந்தால், கை கொண்டு வாழ்ந்தால் பரலோகத்துக்கு செல்லலாம். இந்த உலக வாழ்க்கை என்பது நித்தியமானதல்ல, பரலோகம்தான் நமக்கு நித்தியம். அதுதான் நம்முடைய சொந்த நாடு, சொந்த தேசம் என்பதை குறித்து எல்லா ஜனங்களுக்கும் போதிப்பது தான் சுவிசேஷம். இதற்காக பரிகார பலியாக நம்முடைய பாவங்கள், தடையாக இருக்கின்ற பாவங்கள், சாபங்கள், எல்லா விதமான மரண கண்ணிகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விட்டு நீக்கி இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பாடு மரணங்களை சொல்லுவது தான் சுவிசேஷம். இதை அறிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கின்ற ஒரு நியமமாக இருக்கிறது. உலகமெங்கிலும் போங்கள், சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், உங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். காலம் சமீபித்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த உலகத்தின் நன்மைகளை பிரதானமாய் தேடாதபடி, மனுஷர் காண வாழாதபடிக்கு, தேவன் காணும்படிக்கு நீங்கள் கிரியைகளை செய்ய தொடங்குங்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் அந்நாட்களிலே வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் அதில் கவனமாக இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதித்திருக்கின்ற எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடித்து வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அதனால தான் சொல்கிறார். ஒரு தடவை கூட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிராத ஜனங்கள் பல கோடிகள் இருக்கும் பொழுது, பல 100 கோடிகள் இருக்கும் பொழுது, கேட்டவர்களே திரும்ப திரும்ப சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அது மிகவும் தண்டனைக்குரியதாக இருக்கும். மற்றவர்களுக்கு சொல்லாமல் தாங்களே சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப கேட்டால் அதனால் ஒரு பயனும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையும் ஒரு சுவிசேஷமாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்கள் மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி இயேசு விரும்புகின்றார். அப்பொழுது இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். என்னுடைய ஊழியத்தில் தரித்திரத்தோடு வருவார்கள், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உதவியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லி சொல்லி நன்மைகளை கொடுப்பார். அப்படி நீங்கள் இதுவரையிலும் தரித்திரத்திற்குள் கிடந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேன்மையே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆண்டவரை பற்றி பேசினா,
ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற பரலோக தேவன், மனுஷருக்கு பொன்னையும் வெள்ளியும் கொடுக்கிற தேவனை பற்றி எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அவர் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அநேக நன்மைகளை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே தான் அவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீங்கள் கேட்கறதற்கும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை கொடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற அநேகர் தங்களுடைய சொத்துக்களெல்லாம் விற்று தரித்திரர் ஆனந்தம் உண்டு. ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யம் உடையவங்களாக இருக்கிறாங்க. மகிமையின் ஐஸ்வர்யம் உடையவங்க தான் உண்மையான ஐஸ்வர்யவான்கள். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தான் பயன்படணும். அப்படி பயன்படாத ஆசீர்வாதத்தினாலே ஒரு லாபமும் இல்லை. ஒரு மனுஷன் உலகத்திற்கு வரும் பொழுது ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. எனவே இதை உணர்ந்து கொண்டவர்களாக வெறுமையாக வந்தோம், வெறுமையாகத்தான் திரும்புவோம். பரலோகத்துக்கு நம்ம போய் ஐஸ்வர்யமுள்ள தேவனோடு கூட தங்கத்தினால் செய்யப்பட்ட வீதிகளிலே உலாவ போகிறோம், நடக்க போகிறோம். இன்னும் வைரங்களினாலும் வைடூரியங்களினாலும் நவரத்தினங்களினாலும் செய்யப்பட்ட கைவேலை அல்லாத இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட பரலோகத்தில் அவரோடு நித்திய காலமாய் வாழப்போகிறோம். இதை விசுவாசித்தவர்களாக நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்க. அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இன்றைக்கு அநேக ஜனங்கள் திக்கற்று போய் திசைக்கட்டு போய் கிடக்கிறான். இருளின் அதிகாரங்களுக்குள்ளாக கிடக்கிறாங்க. அநேகர் பிசாசை பின்பற்றி போய் அநேக உபத்திரவங்களிலே சிக்கொண்டிருக்கிறான். பிசாசானவன் அநேகரை கொல்லவும் அழிக்கவும் தொடங்குகின்றான். திரளான ஜனங்கள் இன்றைக்கு மாண்டு கொண்டிருக்கிறாங்க. உலகத்திற்குள்ளே அறியாமை என்கிற இருள் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமல் உணராமல் இருந்தால் அந்தகாரத்தில் நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது கடைசி காலம் என்பதினாலே குமாரனுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை சீற்றங்களும் அதிகரித்து காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிற பிரகாரமாக கடைசி நாட்களுக்கு முந்தின அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முந்தின நாட்களுடைய எல்லா அறிகுறிகளையும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்களும் ஆயத்தமாயிருங்க. அநேகரை ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் ஆயத்தமாக இருக்கலைன்னா, அநேகர் ஆயத்தப்படுத்தலைன்னா கர்த்தராகிய தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த முடியாது. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேற்றவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரே நம்மை உண்டாக்கினவர். அவரே நம்முடைய கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அவரை நாம் உயர்த்த இந்த நாள் முதல் பிரயாசப்படுவோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாருக்கும் ஆண்டவரை சொல்லுவோம். அவருடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்மை உத்தமர்களாக, பரிசுத்தவான்களாக, நன்மை செய்கிறவர்களாக, வசனத்தை கடைபிடித்து வாழுகிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். உணர்தலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்பட்ட பின்பதாக வயல்வெளி உண்டாகும். வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். நீங்கள் ஆண்டவருக்கென்று விளைச்சலை கொடுக்க தொடங்குவீங்க. என் வாழ்க்கையிலையும் என்னுடைய 35 வயது வரையிலும் நான் கர்த்தருக்கென்று எதையுமே செய்ததில்லை. எனக்கு அருமையானவர்களே, பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடக்கும் பொழுது நாம் பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பிசாசு நம்மை உலகத்தின் பாதையிலே நடத்தி செல்லுகிறார். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்னை பெயர் சொல்லி அழைத்தாரோ, என்றைக்கு ஆவியினால் அபிஷேகம் செய்தாரோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக எனக்குள் வந்தாரோ, அந்த நாள் முதல் என்னால் மாற முடிந்தது. விட முடியாத பழக்க வழக்கங்களை விட முடிந்தது. சினிமா பைத்தியமாக இருந்த என்ன ஆண்டவர் மாற்றினார். அவருக்கு சாட்சியாக மாற்றி என்னை உருவாக்கினார். அவருடைய வல்லமை வரங்களை எனக்கும் தந்தார். என்னோடு கூட இருந்து அவர் என்னை கரம் பிடித்து நடத்த ஆரம்பித்தார். அநேகருக்கு அற்புதங்களை செய்யவும், அதிசயங்களை செய்யவும், தீர்க்க தரிசனம் உரைக்கவும்,
நோய்களை சுகமாக்கவும் இயேசு கிறிஸ்து இன்று வரையிலும் என்னை பயன்படுத்தி வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த நன்மையான ஈவுகளை தருகிறார். நன்மையான எந்த ஒரு ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜோதிகளின் பிதா நமக்கு இதை தருகிறார். அவருடைய சமூகத்தில் இருக்கிற கிருபையின் வரங்களை நீங்கள் கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். வேதத்திலேயே த மோஸ்ட் அஷ்யூர்டு பிளஸ்ஸிங், அதிகமாக உறுதியாய் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த ஆவியின் வரங்களையும் நீங்கள் நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி உங்களை ஆவியின் வரங்களினால் நிரப்பும் பொழுது நீங்கள் தேவ சாயலாக மாறுகிறீங்க, மறுரூபம் அடைகிறீங்க. மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்து அநேகருக்கு நன்மை செய்கிற ஜனங்களாய் மாறுகின்ற பாவ சிந்தனை ஒளிந்து போகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மரணத்தின் கண்ணியில் இருந்து நம்மை தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கிறார். உள்ளத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தருகின்ற சமாதானமே மெய்யான தேவ சமாதானம். எனவே தான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. உலகம் என்ன கொடுக்கும்? சாராயம் குடிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் அது சந்தோஷத்தை கொடுக்கும். மறுபடியும் பணத்தை விரயம் பண்ணி போய் குடிக்கிறாங்க, சரீரத்தை கெடுத்து போடுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இருக்குதா? மறுபடியும் அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணுது. குடும்பத்தில் தரித்திரம் வருகிறது, குடும்பத்தை கவனிக்க முடியாது, பிள்ளைகளை கவனிக்க முடியாது, சரீரம் கெட்டு போய் 10 வருஷத்தில் இன்றைக்கி அநேகர் மறித்து போகிறாங்க, நரகத்தில் போய் விழுகிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மேன்மையும் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. அதை மேன்மை என்று எண்ணுகிறவர்கள், உலகத்தின் பாவத்திற்குள் சிற்றின்பங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிறவர்கள், உபச்சாரத்துக்குள்ளேயும் வேசித்தனத்துக்குள்ளேயும் கிடக்கிறவங்க தங்கள் சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறாங்க. அவங்களுக்கு அற்பகால சந்தோஷம் தான் கிடைக்குமே தவிர அதற்கு பின்பதாக சமாதான குறைச்சல் ஏற்பட்டு அநேகர் கொலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் மாறி வெட்டி பழி தீர்த்து கொள்ளுகிறாங்க. இன்றைக்கு அநேகர் தற்கொலை செய்து மாண்டு போகிறாங்க, இருளின் அதிகாரத்திற்குள்ளே போய் விழுகிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறு எதற்கு வரமாட்டான். உலகத்தின் உல்லாசங்களை அவன் காண்பிப்பான், ஆனால் அடுத்த நிமிஷம் உங்களை எந்த வகையில் கொல்லலாம், தற்கொலை எண்ணத்தை தூண்டி அவங்கள இந்த உலகத்திலிருந்து அழித்து நரகத்துக்கு போடலாமான்னு சொல்லி அவன் தன்னுடைய ராஜ்யத்திற்கு ஆள் சேர்க்கிறான். அவன் நரகத்திலே விழப்போகிறான். அவன் போகிற இடத்துக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வைப்பான், பாவம் செய்ய அதிகமாய் விருப்பத்தை கொடுப்பான், தூண்டுவான். அவன் கொலை பாதகன். அவரை நம்பி அவனுக்கு பின்னால் நீங்கள் போகாதீங்க, இயேசுவின் பின்னால் வாங்க, இயேசுவினிடத்தில் உதவி கேளுங்க, ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி கரம் பிடித்து நடத்தி சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு குறைவில்லாதவர்களாக உத்தமர்களாக மாற்றப்படுவீங்க. நீங்களாக மாற முடியாது. நீங்கள் செய்கிற கிரியைகளினால் உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற்ற முடியாது. 6 குளம் ஏரின்னு சொல்லி முழுகி எழும்பினா கூட நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற முடியாது. உங்கள் சரீரங்களை கீறிக்கொண்டாலும் இரத்தம் முழுவதையும் சிந்தினாலும் நீங்கள் மாற முடியாது. மாறாக உங்களுக்காக இரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி பார்த்தால், கல்வாரி காட்சியை நோக்கி பார்த்தால், காயப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தால், அவரை விசுவாசித்தால் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. எந்த பாவியானாலும் தள்ள மாட்டார். அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிப்பார். துரோகம் செய்த பொழுதிலும் அவரை நோக்கிப்பார். அவரை விட்டு விலகி ஓடின பொழுதிலும் இயேசுவை நோக்கிப்பார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, ஒரு வாலிப மகள், நீ ஆண்டவரை விட்டு விலகி ஓடிவிட்டாய். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டு உலகத்திற்குள்ளே மனுஷர் பேச்சை கேட்டு நீ ஓடிட்ட. ஆண்டவர் இயேசு உன்னோடு பேசுகிறார். இன்றைக்கு அவரை நோக்கிப்பார், அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன் பாவம் செவேரென்று இருந்தாலும்
மனுஷரை நம்பி ஏமாந்து போனல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்பி உன் வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து பார் சகோதரியே. இன்று முதல் ஆண்டவர் நீ இழந்த நிம்மதியை உனக்கு தருவார், இழந்த எல்லா நன்மைகளையும் உனக்கு தருவார், மீட்டு தருவார். உன்னை ஏமாற்றி வஞ்சித்து உன்னிடத்தில் உள்ளவைகளை அபகரித்து கொண்டவர்கள் உன்னை இன்றைக்கு வஞ்சித்து ஓடிப்போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னை தள்ள மாட்டார். அவர் உன்னை தன் பிள்ளையாக மாற்றிக்கொள்ள விரும்புகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவரே நம்மை உத்தமர்கள் என்று எண்ணி நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் விருப்பம் என்ன என்பதை அவர் அறிகிறார். எனவே தான் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவராலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் உங்கள் தேவைகளை அறிந்தவராக, அதை சந்திக்கிறவராக இயேசு இருக்கிறார். என் ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் நான் என் ஆண்டவருக்கு சொல்லுவேன். ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ய என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். நான் ஒரு மனுஷரிடத்திலும் கேட்க மாட்டேன். நீர் என் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி நான் ஜெபத்தில் வைப்பேன். என்ன ஒரு ஆச்சரியம்! கடந்த 20 வருடங்களாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ஊழியத்தில் ஒரு ஊழியமும் குறைவுபடாதபடி நேர்த்தியாக நடத்தி சொல்லுகின்றார். அவரே என் தேவைகளை சந்திக்கிறார். பரத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். ஒரு மனுஷருக்கும் எந்த ஒரு தீங்கும் இழைக்காதபடி எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு மனுஷனாக தேவன் என்னை மாற்றி அநேகருக்கு ஜெபிக்க வைத்திருக்கிறார். பாடுகளோடும் உபத்திரவத்தோடும் வருவார்கள். அவர்களுக்கு ஜெபிக்கும்படி ஆண்டவர் என்னை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதை அவர்கள் சாட்சியாக சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறார்கள். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களாக இன்றைக்கும் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஒரு சகோதரன் குடித்து வெறித்து கொலைகார பின்னணியில் வளர்ந்தவர். குடிச்சாருன்னா அருவாளை தூக்கிட்டு நடுத்தெருவில் நின்றுட்டு யாரை வெட்டலான்னு சொல்லி நிற்பார். அந்த சகோதரனுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அதற்காக நாங்கள் ஜெபித்தோம். இயேசு அந்த மகளை விடுவித்தார். அதன் மூலமாக அந்த குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய மனைவி 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. குடித்து வெறித்து தரித்திரத்தில் கிடந்தவர், சொந்த வீடு இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் கிடந்தவர் இன்னைக்கு சொந்த வீடு, 5 வாகனங்களை உடையவராக இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு அவர் ஆசீர்வாதம் பெற்று உலகத்தில் நல்ல ஒரு மனுஷனாக நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இன்றைக்கு அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த தேவ ஒளி. இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம். அவரை விசுவாசித்து அவருக்கு பின் செல்லும் பொழுது அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து ஒருவரையும் மதம் மாற்றுவதற்கு வரவில்லை. அவர் மதத்தை ஸ்தாபிப்பதற்கும் வரவில்லை. மாறாக பரலோகத்துக்கு நான் தான் வழின்னு சொல்லி உலகத்திற்கு உண்மையை சொல்ல வந்தார். எதையுமே எதிர்பாராமல் தன் ஜீவனையே நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தன் இரத்தம் முழுவதையும் சிந்தினார். எந்த இடத்திலே மனுஷன் உருவாக்க மண் எடுக்கப்பட்டதோ அந்த நிலத்திலேயே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பரிசுத்தப்படுத்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எனவே தான் நம்மை படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டு 2000 வருடங்களுக்கு முன்பாக எருசலேமிலே கொல்கத்தா மேட்டிலே தன்னை ஒப்பு கொடுத்து தன் ஜீவனையே நமக்காய் கொடுத்தார். என் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி, இந்த அதிகாரத்தை நான் என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எழுந்தார். பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை உத்தமமான பாதையிலே நடத்தி செல்லுகிறார்.
எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படும் பொழுது அவர் ஏதோ ஒரு வெளிநாட்டு சாமின்னு நினைச்சிடாதீங்க. அவர் உங்களை தாயின் கருவிலே உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை நாங்கள் கண்ணார பார்க்கிறோம், அவருடைய கிரியைகளை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக வியாதியஸ்தரை சுகமாக்குகிறார், அநேகருடைய பாவங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்துகிறார், ஆவியினால் அபிஷேகம் செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். எங்களை கொண்டு உங்களிடத்தில் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் நன்மை செய்கிறவராக வெளிப்படுகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, பவுலை அழைத்தவர் உங்களையும் அழைக்கிறார். எனவே அவர் சொல்லுகிறாரு, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக நாங்கள் பேசுகிறோம். எந்த ஒரு மனுஷரையும் பிரியப்படுத்த நம்ம பேசக்கூடாது. நம்முடைய இருதயங்களை சோதித்தறிகிற தேவன் சொல்லுகிறார், அவரை பிரியப்படுத்தத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அவரை பிரியப்படுத்தணும். எந்த ஒரு மனுஷருக்கும் பிரியம் உண்டாக நம்ம வாழக்கூடாது. மனுஷரை நேசிக்கணும், அன்பு கூறணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அன்பை தான் அவங்களுக்கும் காட்டணும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமாகுதலை குறித்தும், அவர் சொல்லியிருக்கிற பரிசுத்தத்தை குறித்தும், மனம் திரும்புதலை குறித்தும் மற்றவங்களுக்கு பேசணும். என் தேவன் நான் என்னென்னலாம் செஞ்சு அவர் பிரியப்படுவார் என்று சொல்லி பார்த்து செய்யணும். இதற்காகத்தான் உங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு உத்தம குணத்தை, பரிசுத்தமான ஒரு சிந்தை உங்களுக்கு தருவார். அநேகருக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் அநேகருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு நிற்கிற நீங்கள், தரித்திரத்தில் கிடக்கிற நீங்கள், கடன் பிரச்சனைக்குள்ள கிடக்கிற நீங்கள் இன்னைக்கு உயர்த்தப்படுவீங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய சுவிசேஷத்தை இன்றைக்கு அநேகர் கேட்டிருக்கிறாங்க. இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறதப்பா. சுவிசேஷத்தை கேட்டதுனால இப்பவுமே அவங்க சுத்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் சுத்திகரிங்க. உம்முடைய பலத்த கரம் அவர்கள் மேல் வந்து அமருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன வியாதியாக இருந்தாலும் அது அவர்களை விட்டு, அந்த சரீரத்தை விட்டு அகன்று போவதாக. எலும்புகளில் பலவீனத்தோடு இருக்கிற ஒரு தாயாரை நான் பார்க்கின்றேன். என் ஆண்டவராகிய இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. இதோ உங்களுடைய சரீரத்திலே புது எலும்புகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்குகிறார். ஒன்றுக்கும் உதவாமல் போன அந்த எலும்புகள் இப்பொழுது பலனடைகிறது. ஆவியானவர் அசைவாடுகிறார். வயது நிமித்தமாய் ஒரு தகப்பனார் இன்றைக்கு பலமிழந்து காணப்படுகிறீங்க. உங்களை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்க. இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாடி நரம்புகளை உயிர்ப்பிக்கிறார். மறதி குணம் மறைகிறது. மூளை செல்கள் உயிரடைகிறது. என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்கிறார். பலனடைந்து எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுதும் இயலாமையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, என்னால் சம்பாதிக்க பலன் இல்லையே, எனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கலை, என்னால் சாப்பிட்றதுக்கும் காசு இல்லையேன்னு சொல்லி அநேகர் அங்கலாய்த்து நிற்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் தரித்திரத்தை உங்களை விட்டு அகற்றுகிறார். புது பலனை கொடுத்து கடைசி வரையிலும் சொந்த பலத்தில் நின்று நடந்து துதித்து இயேசுவை ஸ்தோத்திரிக்க கிருபை உண்டாகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிசாசின் கட்டுகளும் மறுக்கப்படுகிறது, பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பங்களுக்குள்ளே சண்டைகளை, கணவன் மனைவிக்கிடையில், பிள்ளைகள் பெற்றோர்கிடையில் சண்டைகள், கலகங்கள், இதை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகள், கொல்ல அழிக்க போராடுகிற சாத்தானுடைய கிரியைகள், கொலை வெறியை தூண்டுகிற ஆவிகள், தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிர்மூலம் பண்ணி போடுகிறார். பிசாசுகளை துரத்தி அடிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார். இதோ கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. உங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டதற்காக நன்றி, தொட்டு சுகமாக்கி விட்டதற்காக நன்றி.
இந்த செய்தியும் ஜெபமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்திருக்க சோதரர். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். காட் பிளஸ் யூ.